இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நீங்கள் அளவில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அளவில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறா அப்படின்னா நம்ம இயேசப்பா மட்டும்தான். இன்றைக்கி ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி மனசார வாழ்த்துற உள்ளங்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே வாழ்த்த முடியும்னு சொல்ல முடியுமா? சும்மா பேருக்கு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடந்து போகும்போது என்னடா இவெல்லாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேரில் ஒன்றும் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரியும் பேசுவாங்களா? இன்றைக்கி மனசார நம்மளை வாழ்த்தணும், நம்மளை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா யாரால் முடியும்? அப்பா அம்மாவால் முடியும். ஏன்னா நம்ம பையன் நம்ம பொண்ணு ஓகே ஏதோ ஒரு புது விஷயத்தில் சாதிச்சிருக்காங்க, ஆல் தி பெஸ்ட்டுமான்னு சொல்லலாம், இல்லை பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவன் படிக்கவே மாட்டானே எப்படி பாஸ் பண்ணா? என்னவோ பண்ணியிருப்பான்ப்பா, பையன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். ஆனால் இருந்தாலும் கமெண்ட்ஸ் வர வர என்ன ஆகும்? நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் மனசில் ஏற்றுக்கவே கூடாதுங்க. எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கவே இருக்காதுல்ல. சில தடுமாற்றங்கள் இருக்கும். திடீர்னு நல்லா போயிட்டே இருப்போம், வாழ்க்கையில் சூப்பராக நல்லா செம்மையாக வாழ்ந்துட்டுருப்போம். திடீர்னு ஒரு எப்படி சொல்கிறது, தடுக்கி வேறு ஸ்டேஜ், என்னடா இது அப்படின்னு சொல்லி மீண்டும் நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்று வாழ்ந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு லாஸ் ஆகிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, கை மீறி போயிடுச்சு, எதுவுமே இல்லை. சொந்த வீட்டில் இருந்தோம், சொந்த கார் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஆனால் எல்லாமே இழந்துட்டோம். கடன் கடன் கடன். இப்போது எல்லாமே வாடகை வீட்டை தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. மேலே போயிட்டு திடீர்னு கீழே நம்ம சரிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கைன்றது ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ எது நடந்தாலும் சரி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல. திடீர்னு நம்ம இயேசுவை நம்ம மிகப்பெரிய உயரத்தை கொண்டு போவார். திடீர்னு அந்த உயரத்தை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீ இன்றைக்கி கஷ்டப்பட்டு சேமித்து வைக்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதை நீ பத்திரமா நீ எப்படி நீ கொண்டு போகிறன்றது அது உன் கையில் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் தடுமாறிட்ட அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம நிதானமாக யோசிச்சு இந்த விஷயம் பண்ணால் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவான சிந்தனையோட நல்ல ஒரு ஆற்றலோடு நீங்கள் பண்ணிக்கின்ற போது வாழ்க்கையில் வெற்றி தாங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கி சந்தோஷத்தை நம்ம கேட்க போகிற ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் கண்ணீரும் கவலையுமாக தான் கடந்து போயிட்டுருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுங்கப்பா. எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டோம், மிகப்பெரிய உயரத்துக்கு போனோம், திடீர்னு கீழே விழுந்துட்டோம், விழுந்தாலும் பரவாயில்ல மீண்டும் நாங்கள் முயற்சி பண்ணி மேலே வரும் நம்பிக்கையில் எத்தனை பேர் ஓடிட்டுருக்கோம்ல. இன்றைக்கி சொந்த காலில் நிற்கணுங்க, சொந்த வீடு வேணுங்க, எனக்கு சொந்தமாக எல்லா விஷயம் நான் பண்ணணுங்க, யாருக்கிட்டையும் நான் கையேந்தக்கூடாது, தைரியம் நான் வாழக்கூடாதுங்க. இன்றைக்கி எத்தனை இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் ஓடிட்டுருக்காங்களோ. காரணம் என்ன அப்படின்னா, நான் என் சொந்த காலம் நிற்பேன்ப்பா, கஷ்டம் தான் என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம், கஷ்டப்படாமல் இஷ்டப்படுறது கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோன்னா கிடைக்காது. நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னா ஜெபம், வல்லமிக்க ஜெபம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகின்றார். தினந்தோறும் நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, சமாதானத்தோடு இருங்க. நீங்கள் தூங்கும் போதும் சரி போகும்போதும் சரி நல்ல ஒரு விடியலை கொடுக்கணும் நம்ம இயேசப்பா. இந்த நாள் முழுவதும் எப்படிங்க போச்சுன்னு உங்கள் கிடைக்கிறதுங்க சொல்லுவீங்க. அது ஆஸ் யூஷுவல் தான், ஏதோ போச்சு அவ்வளோதான். ஒவ்வொரு நாள் நாங்கள் எப்படி கடந்து போகிறோன்றதே தெரியல, ஏதோ வாழ்கிறோம் அவ்வளோதான். என்ன பண்ணுறது, மனிதனாக இப்போ இருந்தால் பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குங்க. வலி வேதனையாக அனுபவிச்சு தான் ஆகணும், ஈஸியாக இருக்காது எதுவுமே, எல்லாமே டஃப்பு தான். என்ன பண்ணுறது, வாழ்ந்து தான் ஆகணும்ல. ஸோ இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நடப்பவர்களுக்கு நீர் கொடுக்கும் இந்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் மனத்தாழ்மையோடு பயபக்தியோடு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உம்மிடம் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நீதியினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலும் எங்கள் வாழ்வை நிறைந்தரல வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. நீர் எங்களுக்கு ஆனந்தமான அறுவடை தருவீர் என்ற விசுவாசத்தில் கண்ணீரோடு நாங்கள் விதைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உம்முடைய பிரசன்னத்தினால் கிடைக்கும் மகிழ்ச்சியினால் எங்கள் நிரப்புங்க ராஜா. எல்லா காலத்திலும் நன்றியோடு சமாதானத்தோடு எங்கள் இருதயம் நிரம்பி வழிய எங்களை உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, அனைவரும் எங்களில் உம்முடைய நீதியை காண உதவி செய்வீராக. நீர் ஆபிரகாமிடம் நான் உனக்கு மிக
பெரிய பலனாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. இந்த வார்த்தை நாங்கள் எனக்கென்று எடுத்துக்கொள்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களது பலன். நாங்கள் எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.